ஏஆர்எஸ் டான்ஸ் ஸ்கூல்ல இருந்தும் சினி டான்ஸ் அசோசியேஷன்ல இருந்தும் எல்லாருமே வந்து அவர் வரவேற்புக்காக பண்ணியிருக்காங்க. எல்லாம் மேடம் தான் கோஆர்டினேட் பண்ணிருக்காங்க. என்னோட டாக்டர். ஸோ வி ரியலி ஹாப்பி. ஐ ரியலி வாண்ட் டு சே தேங்க்ஸ் டு மை டான்சர்ஸ் டீம். ஆமா, அவரு ஏன்னா வண்டி நிக்காதுதான் நாங்கெல்லாம் எதிர்பார்த்தோம். திடீர்னு குழந்தைங்க இந்த மாதிரி அவருக்கு ஒரு நன்றி, ஒரு ஆர்ட் டச்சிங்கா அப்படி ஆடிட்டு இருக்கும்போது ரொம்ப கிரேஸ்ஃபுல்லா இருந்து அவரே பார்த்து நின்றுட்டாரு. கொஞ்ச நேரம் நின்று ரொம்ப என்ஜாய் பண்ணிட்டு அதுக்கப்புறமா தான் மூவ் பண்ணாரு. 100% சொல்லிட்டாங்க எல்லாருமே, கண்டிப்பா வண்டி நிக்காது, இருக்கிற டைமுக்கு போயிடும் அப்படின்னாங்க. பசங்க கிட்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப நிப்பாரான்னு யோசிச்சாங்க. நின்ன உடனே பசங்க எல்லாம் ரொம்ப ஹாப்பி. ஒரு 60-70 பேர் இருப்பாங்க எங்க அசிஸ்டன்ஸோட. கிரேஸ்ஃபுல் 4 ஆண்டு அவர் பண்ண சாதனைகள்லாம் ஒரு சாங் பண்ணிருக்காங்க. அந்த சாங்க்கு பண்ண சொல்லி கேட்டிருந்தாங்க. சோ அதுக்கு வந்து இல்ல எங்க இந்த டான்ஸ் டீம், இந்த ஏஆர்எஸ் டான்ஸ் டீம் இங்க மொத்தம் ஏஆர்எஸ் டான்ஸ் டீம். பயங்கர ஹாப்பியா தான் பாத்தீங்களா, ஒரே கத்து. ஐயோ நிறுத்திட்டாரு, ஃபர்ஸ்ட் நிக்காதுன்னு சொல்லிட்டாங்க. ஐயோ நிக்க மாட்டாரா, நாங்க எங்க ஸ்டெப் எல்லாம் பார்க்க மாட்டாங்களான்னு பசங்க எல்லாம் ரிஹர்சல் பண்ணி 2-3 நாளா பண்ணியிருந்தாங்க. பார்த்துட்ட உடனே பசங்க எல்லாம் ஹாப்பி. இன்னும் வந்து பசங்க வந்து ஓடி போய் பூ கொடுக்கறதுக்கு ரெடியா இருந்தாங்க. அதுக்குள்ள வண்டி போயிடுச்சு. ஆமா, ஏன்னா இப்ப விடுபட்ட 1000 ரூபாய் கொஞ்சம் பேருக்குலாம் மிஸ் ஆயிருக்கு இல்லையா, அந்த 1000 ரூபாயும் இப்ப வந்து அதை கரெக்டா பார்த்து கொடுக்குறாங்கன்னு கேள்விப்பட்டேன். எங்களுக்கு ஒரு 2-3 நாள், நாங்க நேற்று வரைக்கும் ஒரு ஷூட்ல தான் இருந்தோம். ஒரு ஏதோ இவங்க மேடம் தான் பார்த்து எல்லா ரிஹர்சல் எல்லாம். அக்ஷதா என்னோட டாக்டர். ரொம்ப ஹாப்பியா ஃபீல் ஆச்சு. ஆக்சுவலி நான் தனியாவே சிஎம் சாருக்கு முன்னாடி ஒன்னு பண்ணிருக்கேன். சோ அதுல வந்து சிஎம் சார் இறங்கி எனக்காக வந்து நின்னு பாத்துட்டு போனாரா, அது இன்னும் எனக்கு ரொம்ப ஹாப்பி. அண்ட் இன்னைக்கு வந்து நிக்காதுன்னு சொன்ன வண்டி நின்னு அவர் எல்லாரும் பாத்துட்டு போனது ரொம்ப சந்தோஷமா இருந்தது. சின்ன குழந்தைங்கள்ல இருந்து நல்ல ஏஜ் வரைக்கும் எல்லாருமே இங்க இருக்காங்க. பாய்ஸ்ல இருந்து, கேர்ள்ஸ்ல இருந்து, குட்டீஸ்ல இருந்து எல்லாருமே இங்க கூட்டிட்டு வந்து பண்ணிருக்கோம். இல்ல அப்படியும் இல்ல, லைக் இயல்பா இருக்கிற மக்களும் இதுல இருக்காங்க. ஆக்சுவலி அப்படியும் இருக்காங்க, ரெண்டுமே இருக்காங்க. அதுல புதுசா வந்தவங்களும் இருக்காங்க. ஆமா ஆமா ஆமா. ஏன்னா மக்களுக்கு சொல்லணும் இல்லையா அவர் என்ன செஞ்சிருக்காரு. இந்த ஒரு பாடல் மூலமா நிறைய பேருக்கு தெரிய வரும் அவர் என்ன செஞ்சிருக்காரு. ஏன்னா சில பேருக்கு தெரிய மாட்டுது என்ன அந்த பெண்களுக்கு நலத்திட்டங்கள் என்னென்ன இருக்குன்னு தெரிய மாட்டுது. சோ இது மூலம், இது பாக்குறது மூலம் அட்லீஸ்ட் உள்ள போய் தான் பாப்பாங்க இல்லையா, என்ன டான்ஸ்னால பார்த்து அது புரிஞ்சுப்பாங்க. அதுக்காக தான்.